வணக்கம். நான் உங்கள் தெருவிளக்கு கூப்பினார். வணக்கம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அசையும் குச்சி பொம்மை. இந்த அசையும் குச்சி பொம்மை எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். இது போல ஒரு கருப்பு நிற அட்டையை 2 துண்டுகள், ஒன்று பெரியதா ஒன்று சிறிய துண்டு எடுத்துக்கிறோம். இதில் நாம 2 வட்டங்களை போட்டுக்கிறோம். ஒன்று சிறிய வட்டம், இன்னொன்று பெரிய வட்டம். இப்போ நாம இந்த கருப்பு அட்டையில வட்டம் எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். இந்த பென்சில் இப்படி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலையும் வட்டம் நீட்டிக்கிறோம். இந்த கட்டை விரலில் இந்த பென்சிலை பேலன்ஸ் பண்ணிட்டு வட்டம் போடுறோம். இப்போ எனக்கு தேவை ஒரு சின்ன வட்டம். இந்த சின்ன வட்டம் போட்டுட்டேன். இதற்கு மேலே எனக்கு ஒரு பெரிய வட்டம் தேவைப்படுது. அந்த பெரிய வட்டம் இதில் போடுறேன். இப்போ அந்த 2 வட்டங்களை கத்தரிச்சு தனியாக எடுத்துக்கிறேன். ஏன் இதை நம்ம கருப்பு நிற அட்டையில் செய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கருப்பு நிற அட்டையில் நாம இந்த மாதிரி சாக்பீஸை கொண்டு வரைஞ்சிக்கலாம். நமக்கு என்ன படம் தேவையோ அதை சாக்பீஸை கொண்டு வரைஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதை ஒரு பொம்மை போல வரைய போகிறேன். பாருங்க. இப்போ இந்த தலைப்பகுதியையும் உடம்பு பகுதியையும் இணைப்பதற்கு இது போல ஒரு இணைப்பான் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சோளட்டை இணைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு நம்ம இந்த தலைப்பகுதியையும் உடம்பு பகுதியையும் இணைக்க போறோம். இப்போ தலைப்பகுதியும் உடம்பு பகுதியும் சேரக்கூடிய ஒரு மையத்தில் நாம இதை துளையிட்டு இணைக்கிறோம். இப்படி துளையிட்டு இணைக்கும் போது இந்த இணைப்பான் நல்ல லகுவா போய் வர மாதிரி நாம இதை ஒரு 4 முறை சுத்தி விடுறோம். ஏன்னா அப்பதான் இந்த தலையை உடம்பும் இப்படி ஆடுறதுக்காக. இப்படி சுத்திட்டு இந்த இணைப்பானை நாம பின்பக்கமா இப்படி மடிச்சு விட்டுருவோம். ரொம்ப டைட்டா மடிக்க கூடாது. மடிச்சோம்னா இந்த தலைப்பகுதி இப்படி ஆடாது. லேசா மடிச்சு விடணும். இப்போ அசையும் பொம்மை தயார். இதை நம்ம ஏற்கனவே குச்சி பொம்மைகள் செய்தோம் இல்லையா, அது போல இந்த அசையும் பொம்மைக்கு பின்னாடி குச்சிகளை இணைக்க போறோம். அது எப்படி இணைக்க போறோம் பாருங்க. இந்த அசையும் பொம்மையை இப்படி வச்சுக்கிறோம். 2 குச்சிகள், ஒரு குச்சிகளை நிலைய பிடிப்பதற்காக நாம வைக்கிறோம். அதை இது போல டேப் எடுத்து நாம ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த குச்சி உடம்பு பகுதிக்கு போயிடுச்சு. இந்த குச்சி நிலையா இருக்க போகுது. அடுத்ததா இன்னொரு குச்சி எடுத்து இந்த தலைப்பகுதிக்கு நம்ம ஒட்ட போவோம். இந்த தலைப்பகுதிக்கும் அதே போல நாம இந்த குச்சியை கொண்டு, இந்த டேப்பை கொண்டு இந்த குச்சியை ஒட்டணும். ஆனா ஒட்டும் போது இந்த தலைப்பகுதிக்கான குச்சி தலைப்பகுதியில மட்டும்தான் ஒட்டணும். மாத்தி உடம்பு பகுதியில ஒட்டிவிட கூடாது. இப்போ அசையும் குச்சி பொம்மை தயார். இப்படி அசையும் குச்சி பொம்மை நம்ம பொம்மை அடுத்துக்கு தயாராக